ஒரு பெரிய கிருபை வரங்க, ஒரு கிருபை. கைத்தட்டி சுமையா காத்து குடும்பத்துக்காக அம்மாவுக்கு தோன்றம் பண்ணுங்க பார்க்க. ஐயா 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பாசம்மா உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏற்கனவே கர்த்தனுடைய நண்பர் கேரளா அங்கெல்லாம் டீமாக ஊழியம் செய்கின்றோம். இன்றைக்கி சும்மா அப்படி சென்னை வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படி வரும்போது ஐயா இடத்துல நாங்கள் சேர்ந்து ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படி நாங்கள் வர்றோம். ஒரு பாஸ்டருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வார்த்தைகள். நாளைக்கு ஒரு ஊழியக்காரருடைய கருத்தருக்கு தான் அவங்க செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க எல்லா செய்தியுமே கொடுத்தாச்சு. நான் உங்களுக்கு பாயாசம் மட்டும் கொடுத்துட்டு குறிக்கப்பட்ட டயத்தில் ஒரு 15 ஒரு 1/4 மணி நேரம் அந்த டைம் மட்டும் எடுத்துட்டு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகலாம். இதில் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எத்தனை பேர் கை வைத்து பார்த்து? 1 2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே நீங்கள் ஞானஸ்தானம், ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம சீசனாக மாற முடியும். சீசத்தின் ஒரு கருத்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்ட்டு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுங்கள். விசுவாசிங்க, விசுவாசித்தால் தடை இல்லை. தண்ணி தொட்டி ரெடி, நீங்கள் ரெடியா? கர்த்தருக்கு உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்டவங்க தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். உங்கள் பேர் என்னம்மா? இந்திராணி அம்மா. ஞானஸ்தானம் எடுக்கலாம்ல, தடை இல்லையே. விசுவாசி கூடும் என்றால் தடை இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசப்பா சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுங்க. ஒரு 2 பேருக்கு சொல்லுகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நல்ல வேளை ஆண்டவர் வரல, ஒருவேளை வந்திருந்தால் நீங்கள் ஆண்டோடைய வருகையிலே கைவிடப்படுவீங்களா? ஞானஸ்தானம் எடுக்காமல் ஆண்டோடைய வருகையிலே கைவிடப்பட்டால் நரகம், அக்னி கடல், பாதாளம், எரி நரகம், யுகாயுகமாக பாதாளத்தில், எரி நரகத்தில், அக்னி கடலில், அக்னியும் கண்டும் இருந்தான கடலில் நீங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்கு 2 கைக்குறிப்பு உங்களை கேட்குறேன். சீக்கிரமாக உடனே நீங்கள் தாமதமின்றி உடனே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறார். எங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் கற்றுக்கொள்ளுங்க. எங்கள் பாஸ்டர் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு ஒன்று உங்கள் சார்பாகவே நீங்கள் எல்லாமே சேர்ந்து நடத்தணும். அந்த மீட்டிங் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு சீசத்துவத்தை பற்றி உங்களுக்கு நல்ல கிளாஸ் கொடுத்து நல்லா கொண்டு போகலாம். இன்றைக்கி 10 நிமிஷம் தான் உங்களுக்கு சில வார்த்தைகள். ஏன்னா நாங்கள் இன்னும் நிறைய இடத்துக்கு போனோம். அங்கே 10 மணிக்கு ஊழியக்காரருக்கு நாங்களே அழைக்கப்பட்டவங்க லேட்டாக போனால் எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியக்காரங்கெல்லாம் பிரசங்கத்தை குறைகண்டு பிடிப்பாங்க, என்ன பாஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால கர்த்தருக்கு சொல்ல நாங்களும் ஆயத்தமாக போண்டிருக்குது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் மறக்காமல் படித்து வச்சிருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர்
இந்த வேலைக்கு உங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். நல்லா கவனமா வச்சுக்கிடணும். இப்ப நீ வந்திருக்கிற காரியம் ஒரு சாதாரண காரியம் போல தெரியும். இது சாதாரண கூட்டம் போல தெரியும். இது சாதாரண கூட்டம் அல்ல, இது ஸ்பெஷல் கூட்டம், இது விசேஷித்த கூட்டம். பவர் மினிஸ்ட்ரி. ஹalleluya. பவர் மினிஸ்ட்ரி. பவர் மினிஸ்ட்ரி. ஃபயர் மினிஸ்ட்ரி, பவர் மினிஸ்ட்ரி. ஹalleluya. 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 பிரியமானவர்களே, இந்த வேலைக்கு, இந்த டியூட்டிக்கு ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இனி லேட்டா வந்தா ஆண்டவருக்கு நீங்க கணக்கு போடணும். இதை நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணினாலும் ஆண்டவருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். பிரியமானவர்கள் ஒருத்தர் கேட்டாங்க, பார்க்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கீங்களா சார், எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப என்ன பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஆபீஸர் போல இருக்கிற, ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன்னு அவன் நினைக்கிறான். நான் ஏன் என்னை தரவையா சொல்லணும்னா, எந்த ஆபீஸு அப்படி சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கணும். அதானே பார்க்கும்போது அப்படி தெரியுதே. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா என்னது? உங்களை நீ எங்க வேலை பார்க்குறேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கணும்னு சொல்லுவீங்க? ஹெவன் ஆர்மி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹெவன் டிபார்ட்மெண்ட், பரலோக டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பரலோக டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து வச்சிருக்க. இப்படி ஊழியர்கள் செய்யும் போது ஒருவருக்கு ஒரு மனஸ்தாகம் வரும், ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரும். யாருக்கும் மனசாகம் வரலாம், யாருக்கும் கருத்துப்பாடு வரலாம். உங்களுக்குள்ள யாரிடத்திலையும் கருத்துப்பாடு வரவே கூடாது. நீங்கள் ஒரே மனமா இருக்கணும், ஒரே இறுதி உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ நான் உங்களிடத்துல கேட்பேன், ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். ஆண்டவர் இந்த சபையில உங்களை எதற்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு சொல்ல தெரியுமா? நம்ம உங்க பேர் என்ன பேரு சிஸ்டர்? ரேஸ்மா. அப்படின்னு இல்லைங்க, ரேஸ்மாவை கர்த்தர் இந்த சபையில எதற்காக ஊழியத்திற்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் சொல்லுங்க. என்னம்மா? டூட்டி உங்களுக்கு என்ன டூட்டி? உங்களுக்கு என்ன வேலை? இன்னும் நான் என்ன சொல்றேன்னா தெளிவா சொல்லணும். வேத வசனத்தின்படி நம்ம சொல்லணும். ஒருவன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக இருக்காவிட்டால் கொஞ்ச நாள் வருவாங்க இன்ட்ரெஸ்டோடு. அப்புறம் எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. ஏன் கல்யாணமே முடிஞ்சாலும் மாப்பிள்ளை வீட்டில் நீ ஊழியம் செய்யணும். ஊழியக்காரியா மாறிடணும். அங்க ஒரு கிளை சபை ஆரம்பிச்சிடணும், அங்க ஒரு ஜெப வீடு தொடங்கணும். நாங்க எல்லாரும் வருவோம். ஒரு இந்த சென்னையில எந்த ஸ்தாபனத்திலையும் சபையும் இல்லாத ஒரு பெரிய டீமை நம்ம ஐயா பிஷப் ஐயாக்கு கீழாண்டு வச்சிருக்கிறார், பெரும் படை வச்சிருக்கிறார். இப்படி ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் எங்கேயுமே இருக்க முடியாது. எல்லாம் பெருமை பிடிச்சாலே, எல்லாம் பெயர் பிடிச்சாலே. பாஸ்டர்ஸுகளுக்கு உங்களுக்கு என்ன அழைப்பு பாஸ்டர்ன்னு சொன்னால் சொல்ல தெரியல. அழைப்பு ஒன்று, அவங்க செய்கிற ஊழியம் ஒன்று. அதனால தான் ஊழியம் உட்படலை, சபை உட்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த தேவனுக்கு ஆமென். அழைப்பின்படி அவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்தந்த காரியத்தில் அந்தந்த வேலை செய்தால் சபையும் சபையா இருக்கும், ஊழியம் ஊழியமா இருக்கும், ஒரு பெரிய வளர்ச்சி வரும். கைத்தட்டி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தின் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிகனவை ஒன்றாய் என்னாலும்
அதிவேகமா செயல்படுவோம் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமா செயல்படுவோம் சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம் இனி இயேசுவாய் வாழ்ந்திடுவோம் இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமா செயல்படுவோம் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம். ஹalleluya இன்றைக்கே ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் டியூட்டி தர போறார். ஒவ்வொருவருக்கும் வேலை தர போறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபைகளை பகிர்ந்து கொடுக்க போகிறார். நீங்க ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்க சவுண்ட மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒன்று இப்போ நிறைய பிரசங்கங்கள் தெரியும். ஊழியக்காரர்களுக்கு பெரிய லோட உங்க மேல சுமத்தக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக எவ்வளவு சுருக்கமா சுருக்கி உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தர டியூட்டி தான் உங்களுக்கு தரணுமே தவிர வேற ஒரு பெரிய டியூட்டி உங்களுக்கு தந்துடக்கூடாது. அதுல உங்களுக்கு என்ன டியூட்டிங்கிறத நீங்க எதில் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லுவேன். நீங்க எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க புரியக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்குற வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகையையும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். To go and feast and transfer blessing. உங்க ஆண்டவர் எதுக்கு இதுல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? எந்த வசனம் இதுல தொழுது எது இது ஃபிட் ஆகுதுங்கிறத நீங்க ஆவில சூஸ் பண்ணி அடுத்தது வாசிங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிகமான மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் அருமையா சொல்றாரு பாருங்க. தேவையில்லாத டியூட்டிலே தேவையில்லாத வேலையில சபையில் குறுக்கு நிற்க கூடாது. நீங்க நல்ல பிள்ளைகள் பாஸ்டர் செய்யற வேலையை பாஸ்டர் செய்வார். பாஸ்டர் அம்மா வேலை செய்யறத பாஸ்டர் அம்மா செய்வாங்க. பாஸ்டர் டியூட்டிலையோ பாஸ்டர் அம்மா டியூட்டிலோ அவங்க டியூட்டில நீங்க தலையிட்டு கர்த்தருக்கு சொல்ற சிக்கல்ல மாட்டிட கூடாது. இந்த சபையில உனக்கு என்ன டியூட்டி? கண்ணாடி சிஸ்டர், உங்களுக்கு என்ன டியூட்டி? இந்த சபையில என்ன வேலை, என்ன ஒரு ஆண்டவர் தந்திருக்கிறார்? ஒரு கைதட்டுங்க பார்க்கலாம். ஆயத்த வெளிப்புடன் மேகமிதில் வருவார். ஆயத்த வெளிப்புடன் மேகமிதில் வருவார். காலமோ சென்றது, நேரமோ வந்தது, ஆனந்தமானந்தமே. காலமோ சென்றது, நேரமோ வந்தது, ஆனந்தமானந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார் கொஞ்சம் மெதுவா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு
எங்களுக்கு வேகமா போகணும், சொல்லாமையும் போயிட முடியாது. ஏன்னா இந்த டியூட்டி தந்தது இந்த பிஷப் ஐயா இருந்தாலும் பாஸ்டர், எங்க போதகர்களாக இருந்தாலும் பிஷப் ஐயாக இருந்தாலும் ஆண்டவர் கூட நிறுத்திருக்கா பற்றியில உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாம போனா எங்கிட்ட கணக்கு கேட்கல. ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடு இருக்கும், பொறுப்போடு தான் முடிவு செய்யணும். உங்க பேர் என்ன பேர் சொன்னீங்க சிஸ்டர்? என்னம்மா? செல்வக்கனி. அப்பா உட்காரு, சூப்பரான பேர். என்ன கனி? செல்வ. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்க கனி நிறைவா இருக்கும்படி செல்வக்கனியை ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. செல்வக்கனிக்கு இந்த சபையில என்ன டியூட்டினா, என்ன வேலைன்னா, தீர்க்க தரிசனம் சரியா? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கனி? அதோட மறந்து போச்சு, வேற மறந்து போச்சே. ஏன்னா சபையில வேற மாதிரி பேசலாம், இப்போ நீங்களும் பேசணும், நானும் பேசணும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அப்ப செல்வக்கனிக்கு ஆண்டவர் நம்ம சபையில என்ன வேலை கொடுத்திருக்கிறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவை பற்றி சொல்லி, ஆண்டவர் பற்றி சொல்லி, தொடப்பட்டவங்களை சபையில கொண்டு சேர்க்கிறது தான் யாருடைய டியூட்டி? யாருடைய டியூட்டின்னு? ஆமா, செல்வக்கனி அம்மாவுக்கு டியூட்டி. நம்ம அனைவருக்கும் அது டியூட்டி. ஆனா அவங்களுக்கு பிரேத்திரமாக ஒரு அழைப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்களே அது உணர்ந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை சபையில கொண்டு சேர்க்கணும். செல்வக்கனி அக்கா, இதுவரைக்கும் நீ எத்தனை ஆத்மாவை சபையில கொண்டு சேர்த்திருக்கியாக்கா? சேர்க்கல. ஆமா, ஏன் சேர்க்கல தெரியுமா? நீங்க வேலை செய்யல, இன்னும் ஆண்டவருக்காக வேலை செய்யல. அந்த வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத லேசா தான் சொல்ல முடியும். திரும்ப நீங்க எடுத்து பிரயோஜனப்படுது. எனக்கு கர்த்தருக்கு சொல்ற 5 சர்ச்சில் பாஸ்டர்ஸுகளுக்கும் டீச் பண்ணணும். 5 சர்ச்சில் 100 பேர் எனக்கு இருக்கிறாங்க. உங்களை போல 100 பேரை சீசத்துவத்தை பற்றி ஆழமான கருத்துக்களை சொல்லி அவங்கள உருவாக்குறதா எங்களுக்கு. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு கிளை சபையை வீட்டில் ஆரம்பித்து நடத்த வேண்டிய அளவுக்கு, உங்கள் வீடு ஒரு சபையாக மாறக்கூடிய அளவுக்கு. ஏன்னா உடனே சபைக்கு வேணால் வர மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஜோம் பண்ணுறேன் வானா வந்துடுவாங்க. இந்துக்குள்ள முஸ்லீம் எல்லாரும் வந்துடுவாங்க. கருத்து அவங்கள அப்படியே அழைச்சி வீட்டில் ஜெபம் பண்ணி வாங்க சபைக்கு கூட வாங்க கொண்டு தொடப்பட்டவங்களை அப்படி சபை கொண்டு வந்து சபைக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் நம்ம சர்ச்சு வளரும். இந்த சர்ச்சில் டெவலப் ஆகணும். இன்னும் ஆராதனை 2-3 வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன விஷயம்? இது டெவலப் ஆகிற சபை, தரிசனம் உள்ள சபை. நீங்கள் எல்லாம் தலை போட்டு இந்த காரியங்களை செய்தால் இந்த சர்ச்சு இன்னும் வளரும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசித்துங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. மறுபடி வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக இந்த சர்ச்சில் கேட்கிறீங்களா பிரசங்கம்? இந்த சர்ச்சில் சாட்சி சொல்றாங்கல்ல, அந்த சாட்சி உங்க சாட்சி, உங்க கதை. நீங்க எப்படி தொடப்பட்டீங்க, நீ எப்படி குணப்பட்டீங்க, எப்படி இந்த அங்கவே பெரிய பிரசங்கத்தை பண்ணிட்டு இருந்தா கேட்க மாட்டாங்க. உங்க சாட்சிகளை கர்த்தருக்கு சொல்றோம். அவங்கள இடத்துல புது ஜனங்கள் இந்துக்கள் போய் தீராத வியாதி, தீராத பலவீனம், தீராத போராட்டங்கள் இருந்தால் கன்னிசிஸ்டர் கவனமா கேட்கணும். உங்க சாட்சியை அங்க போய் கர்த்தருக்கு அவங்க இடத்துல சொன்னா அவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க? கண்டிப்பா கேட்டுருவாங்க. அப்படியா நடக்குதா? இப்படி ஒரு காரியத்தை ஆர்டர் செய்தாரா? சரி நான் வர்றேன். அப்போ உங்களுக்கு ஆட்கள் என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இது வரைக்கும் நீங்க அப்படி சொல்லலை. நீங்க ஏதோ ஒரு பிரசங்கத்தை கர்த்தர் கேட்டு பாதி கேட்காம பாதி சொல்றதுனால ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய முடியல. பார்த்துக்கொள்ளுங்க. இதை நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? இப்படி உங்க சாட்சிய, உங்க கதைய நீங்க சொல்லணும். ஆண்டவரை பற்றி, கர்த்தருக்கு தேவனை பற்றி, கர்த்தர் கிறிஸ்துவை பற்றியும் நீங்க சொல்லும் போது கண்டிப்பா அந்த ஆத்மா தப்பாது. நீங்க சொல்லிட்டு திரும்ப வந்துடக்கூடாது. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும்படி உங்களை சிலரை இப்படி ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லும்படி தெரிந்து வச்சிருக்கிறாரு.
சிலர் வந்து ஜெபிக்கும்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறார் சபையில. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன டியூட்டின்னு கேட்பேன், உங்க அழைப்பு என்னன்னு கேட்பேன், பிரதான அழைப்பு என்னன்னு கேட்பேன், எப்படி ஆண்டவர் நடத்துறாருன்னு இப்படி இவ்வளவு கேள்விக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது. சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் கருத்துக்கு சொல்றோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, சில கருத்துக்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போறாரு. 1 தெசலோனிக்கேயர் அடுத்த கீழே வாசிங்க. அடுத்த வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் நல்ல போர் சேவகனா தீங்கு போகும்போது பாருங்க, 4 பேர் படைப்பில் இப்படி ஒரு பிச்சைக்காரி அவளை இவளை இப்படி ஏதாவது 4 பேர் சொல்லுவாங்க. இனிமேல் இந்த ஊழியத்துக்கு நான் வைக்க மாட்டேன், அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க. தயவு செய்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது அப்படி பண்ணக்கூடாது. இதையெல்லாம் நமக்கு அனுப்பிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் இந்த ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், போகிறோம். பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஸ்டர் கேட்ட கேரளா பாஸ்டர்கிட்ட மெண்டல் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. இங்கேயும் ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பையனுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கும்போது பாருங்க, ஒரு லேடி டாக்டர், அந்த கேரளா பிள்ளைலாம் உங்களுக்கு தெரியும்ல, வெள்ளைக்காரி மாதிரி இருக்கிறாங்க. அது பிசாசினால பிடிச்ச ஒரு பையன் அலக்களிக்கப்பட்டு அவனுக்கு அந்த டாக்டரை சிகிச்சை செய்யும்போது கெட்ட வார்த்தை போட்டு பேசுறான். கெட்ட வார்த்தைன்னா சைக்கிள் கெட்ட வார்த்தை. 2 போலீஸ் நீங்கள் அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் சிஸ்டர் ஒரு நாள் ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, ஒரு வாரம் ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். உங்களுக்கு டியூட்டி என்ன டியூட்டி? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய டியூட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை குறித்து நிறைய கருத்துக்களை சொல்லலாம், நேரம் இல்லாதனால கர்த்தருக்கு பாஸ்டர்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தர் எலியா பாடு உள்ள ஒரு மனுஷன் தான். நம்ம ஜெபம் பண்ணுறதுனால எல்லா பாடும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் பாடு அதிகமா இருக்கும், பயந்துடக்கூடாது. என்ன பாடுவது, என்ன ஒவ்வொருத்தர் என்ன கஷ்டம் வந்தாலும் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஜெபம் தான் நம்ம உயிர் நாடி பார்த்து கொள்ளுங்க. ஜெபம் தான் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். எலியா பாடு உள்ள ஒரு மனுஷன் தான், கருத்தாக ஜெபித்தான். எலியா ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை திறந்தார், மறுபடியும் ஜெபித்தான், வானத்தை அடைச்சார். வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் எந்த விஞ்ஞானிகளுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை, ஏற்படுத்தவில்லை. ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் அதிகாரம். அதிகாரம் கையிலே ஆளுவோம், சென்னையை நாம் ஆளுவோம். நீ ஊழியன்னா ஏதோ போக்கத்துக்கு வந்து நினைக்காதங்க. ஊழியக்காரங்க எல்லாம் வருது. நிறைய பேருக்கு ஊழியக்காரன பாஸ்டர்னா ஒண்ணும் தெரியாது, எல்லா வேலையும் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாது போல. உங்களை ஆண்டவர் நீங்க முட்டு போட்டு ஜெபிச்சா முதுவ காட்டி ஓடிடுவா. ஆளாகல தெரியாம கலவிடாத ஜெபிக்கிறவங்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமா நடக்கலாம். ஜபந்தான் ஜபம் இல்லைன்னா ஜெயம் வராது. அதனால தொடர்ந்து லூக்கா 18 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு சொல்லி ஏசப்பா பூமி சொல்றாரு. ஒரு அநீதி நிறைந்தவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அக்கிரமம் நிறைந்தவன், மனுஷனை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரு விதவை தனக்கு தன் குடும்பத்திற்கு நியாயம் வேண்டும் சொல்லி
அவன்கிட்ட போய் கேட்க மனசே இல்லை, அவன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. மறுபடியும் மறுபடியும் போறாங்க. அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஜெபம் கேட்கப்படாமல் இருக்குமா? ஒருவேளை ஜெபம் தாமதிக்கலாம், ஆனா கண்டிப்பா நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாருக்கும் டியூட்டி போட்டா ஒரு 3 நாள் வச்சாதான் எல்லாருக்கும் டியூட்டி போட முடியும். மற்ற டியூட்டியை பாஸ்டர் பிஷப் ஐயா நமக்கு எல்லாம் தருவாங்க. இத்துடன் செய்தியை முடித்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்னொன்று இருக்குது, ஒரு டியூட்டி போட்டு போனாதான் கணக்கு கேட்பாரு. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க வச்சுக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு வந்தது. ஊழியம், சுவிசேஷ ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் உங்க பேர் தெரியல, உங்களுக்கு என்ன உள்ள அழைப்பு? நான் சொல்றேன் அப்படி சொல்லி சொன்னதுனால சொல்றீங்களா? உண்மை அழைத்தால் தானா? வெரி குட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். உட்காருங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷம் சொல்றாங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. யாரும் எந்த பாசமே குறை சொல்ல மாட்டேன். அந்த உப்பும் சப்பும் இல்லாம தான் அந்த பிரசங்கம் இல்லாம பேசுறாங்க. அன்றைக்கு கர்த்தருக்கு சொன்னோம், பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள், சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு சொல்லுங்க, நம்ம சொல்லுகின்ற வார்த்தையை கண்டிப்பா ஆண்டவர் தரையில விழாதபடிக்கு கர்த்தருக்கு சொல்ல ரட்சிக்கப்படுவதற்காக உங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லம், பவர். அதான் பவர் ஒன்னும் போடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கு. குறிப்பாக ஐயா சொன்ன போல தீர்க்க தரிசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குணமாக்குகின்ற வரம், இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் ஊழித்து வச்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழித்து ஆண்டவர் செஞ்சிருவாரு. நம்ம சிஸ்டர் நம்மகிட்ட அந்த வேலை கேட்கலப்பா, நம்மகிட்ட கேட்ட என்னத்தை சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பாசி இத்துடன் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. எழுப்பி உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் என்ன டியூட்டி? உங்களுக்கு சபையில் உங்களுக்கு என்ன டியூட்டி இருக்குது? என்ன டியூட்டி? அப்ப எல்லாருக்கும் டியூட்டி நீங்க போட்டாச்சு இல்ல? அவங்களுக்கு கேட்கல ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? என்னக்கா நீங்க சொன்னீங்களோ? சொல்லிட்டீங்களா? இத்துடன் நான் முடிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, ஏதோ நம்ம கடமைக்காக அப்படிங்கிறது அல்ல, பாஸ்டர் சொல்லிட்டாங்கிறது அல்ல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள். நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருந்தா நம்ம விரட்டி விட்ட துரத்தி விட்ட விசாசம் எல்லாம் நம்மளும் நம்ம வீட்டையும் குடும்பத்தையும் விளைஞ்சிடும் வேட்டையாடி வாங்குறாங்க. தயவு செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிலே எப்படி இருக்கணும்? அனலாயிருங்கள். கர்த்தருக்கு இப்பொழுது ஒரு அனல் பறக்க, ஒரு தீ இப்போ உங்க மேல என்ன சொல்வது? இறக்கப்படுது. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரியணும். நீங்க விரும்பினால் அந்த ஒரு சகோதரிக்கு 2 சகோதரிக்கு மட்டுமல்ல, எல்லார் மேலும் இன்னைக்கு தீ இறங்கினாதான் நாங்க போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேலையே தீ படுத்து எல்லாரும் எழுப்பி இந்த சேரு, வாட்டர் கேன், பேக்கு எல்லாம் பத்திரமா தூக்கி வச்சுட்டு, பாஸ்டம்மா நீங்க கீழே விழுந்தாலும் பார்த்துட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆனாலும் பாஸ்டம்மா பாஸ்டர் பார்த்துட்டு வாங்க. நீங்க இப்பொழுது என்ன செய்யணும்? ஆவிலே அனலா மாறணும், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமினால் அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். ஆத்துமாக்கள் நம்ம சபைக்கு வரணும், சில சில நன்மைகளை நம்ம செய்யணும். சபையை சுத்தம் பண்ணணும். சபையில் கருத்துக்கு சுதந்திரம், சின்ன சின்ன வேலைகள், என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். பார்த்துக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு கருத்து ஊழியக்காரன் திடீர் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நானே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்படி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இன்னைக்கு கருத்தர் உங்களை எங்களை பிரோஜனப்படுத்துறாரு. உங்களுக்கு இந்த சபையில் கொடுத்த டியூட்டியை என்னமோ கருத்தருக்கு சுதந்திரம். நீ சுவிசேஷம் சொல்றதில்ல, அங்க பின்னால் போகக்கூடாது. இன்னும் இவ்வளவு இடம் இருக்குது. கருத்து இப்போ ஒரு பாட்டு பாடும்போது
ஏற்கனவே ஒரு சிலர் ஆண்டவர் தொட்டு ஃபுல் பண்ணிட்டாரு. அன்னைக்கு கர்த்தருக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி ஜெபித்த போது அந்த மேல் வீட்டு அறையில அசைந்து எல்லாரும் மேலும் தீயாது. இடமே அசைந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இறங்குமா இறங்காதுக்கும் வல்லமை. உங்களுக்கு என்ன டியூட்டி போட்டுருக்கு சர்ச்சில்? உங்களுக்கு என்ன டியூட்டி போட்டுருக்கு? குழந்தைங்களுக்காக ஜெபி- என்னம்மா? குழந்தைங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா. பார்த்தீங்களா? சிறுவர் ஊழியர். Very good. எல்லா டியூட்டியும் இன்னைக்கு நீங்க மனசுல ஆண்டு எதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. இதுல உண்மை உத்தமமாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து நான் ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் உங்களை கனம் பண்ணிடுவாரு. நீங்க ஆண்டருக்கு ஊழியம் செய்யுங்க. உங்களை உங்க குடும்பத்தையும் கர்த்தர் தேவை காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டு பார்த்து ஒரு பாட்டு பாடும்போது கர்த்தருக்கு சொல்லுவார். இன்னைக்கு எல்லாரும் அப்படி ஆவிலே மணலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். கர்த்தருக்கு சொல்ல விட்டு கொடுத்துருமா. Thank you, Holy Spirit. Praise the Lord. Hallelujah. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே.